மகர சிறைச்சாலைக்குள்ள நேற்று மாலை ஏற்பட்ட பதட்டமான சூழல் இப்பொழுது முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருப்பதாக போலீஸ் உத்தியோகபூர்வமா அறிவிச்சிருக்காங்க. අන්දනාගාර නිලධාරී, පොලිස් නිලධාරී, විශේෂ කාර්ය බළකාය නිලධාරී, ගුවන් හමුදාව, යුද හමුදාව, නාවික හමුදාව සහයෝගයෙන් මේ වන විට එම වැඳවියන්ව සාමකාමී තත්ත්වයට පත් කරලා තියෙනවා. மகர சிறைச்சாலைக்குள்ள மிக முக்கியமான பகுதிகள், முக்கியமான கட்டிடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதான காணொளிகள் இன்றைய நாள்ல ஊடகங்கள்ல வெளியாகி இருக்கு. இது தொடர்பான தகவல்களும் வெளியாகி இருக்கு. மகர சிறைச்சாலையிலிருந்து அவசரமாக 104 சிறை கைதிகள் வேறு நாட்டினுடைய மற்ற சிறைச்சாலைகளுக்கு உடனடியாக மாற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. வரப்போற 3 நாட்களுக்கு சிறை கைதிகளை பார்வையிடுவதற்கு உறவினர்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் சிறைச்சாலைகள் பக்கமாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கு. நேற்று ராகம பிரதேசத்துக்குள் அமுல்படுத்தப்பட்ட போலீஸ் ஊரடங்கு சட்டம் இன்று மதிய வேளையிலிருந்து அகற்றப்பட்டிருக்கு. நேற்று மாலை என்ன சொல்லலாம் 4 மணி அளவுல மகர சிறைச்சாலைக்குள்ள ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டிருந்தது. இந்த பதட்ட சூழலுடைய ஆரம்பத்திலேயே 6 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டாங்க. அதுல ஒருவர் உயிரிழந்ததாக உத்தியோகபூர்வமா அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு காயமடைந்தது தொடர்பாகவும் உயிரிழப்புகள் தொடர்பாகவும் எந்த விதமான தகவல்களும் இதுவரைக்கும் வெளியிடப்படல. இன்று காலை வேளையில போலீஸ் தரப்பால, போலீஸ் ஊடக பிரிவால வெளியிடப்பட்ட தகவல்கள்ல இந்த நிலைமையானது இன்று அதிகாலை 5 மணி வரைக்கும் இருந்ததாக சொல்லப்பட்டிருந்த பதட்டமான சூழல் அதிகாலை 5 மணி வரைக்கும் இருந்ததாக சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகுதான் இந்த நிலைமை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டதாக உத்தியோகபூர்வமா போலீசார் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலைமை காரணமாக சிறைச்சாலைக்குள்ள பெரிய அளவான சேதம் ஏற்படுத்தப்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது காணொளிகள் இன்று வெளியாகி இருந்தது ஊடகங்கள் மூலமா. அங்கிருந்த வைத்தியசாலை, சமையலறை பகுதி, புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருந்த கட்டட பகுதிகள் என்று அங்கு இருக்கின்ற மிக முக்கியமான பகுதிகள் அங்கிருந்த பதட்ட நிலைமை காரணமாக சேதமாக்கப்பட்டிருக்கிறது. கைதிகள் இந்த இடங்களுக்கு தீ வைத்ததாக சொல்லப்படுது. இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருது. அது மட்டுமில்லாமல் இந்த பதட்டமான சூழல் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக இதுவரைக்கும் எந்த விதத்திலும் தெரிவிக்கப்படலை, எந்த தரப்பாலும் தெரிவிக்கப்படலை. உத்தியோகபூர்வமா அதற்கான விசாரணைகள் நடந்து வருது. ஏற்கனவே இந்த பதட்ட சூழல் காரணமாக ஆரம்பத்தில் நேற்று மாலை வேளையிலேயே 6 பேர் காயமடைந்த நிலையில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாங்க. சில செய்திகள்ல 7 பேர்னு சொல்லப்படுது. ஆனால் அதுல ஒருவர் தான் உயிரிழந்திருக்காரு. இதுல சிறைச்சாலை அதிகாரிகள் அல்லது காவல்துறையினர் காயமடைந்தான்களா என்பது தொடர்பாக கூட இதுவரையில எந்த விதமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் இல்லை. மகர சிறைச்சாலையில ஏற்பட்டிருந்த இந்த பதட்டமான சூழலை கட்டுப்படுத்துறதுக்கு போலீசார், அதிரடிப்படையினர், இராணுவத்தினர், அதோடு விமானப்படை என்று முப்படையினருடைய அனுசரணையோடு தான் இந்த நிலைமை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் விசேட அதிரடிப்படையும் இதுல அழைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த நிலைமை கொஞ்சம் கட்டுக்கடங்காத நிலையை நெருங்கியதாக சொல்லப்படுது. காரணம் சொன்னா கைதிகள் எல்லாருமே ஒரு பக்கத்தால சில கட்டடங்களை உடைத்து கொண்டு வெளியில தப்பியோடுவதற்கு பல முறை முயற்சி செய்ததாக சொல்லப்படுது. இதை இராணுவத்தினர், படையினர் முற்றுமுழுதாக தடுத்ததாக சொல்லப்படுது. இதற்காக அதிகளவான படை வீரர்கள் அங்கு கொண்டு வரப்பட்டாங்க, அழைக்கப்பட்டாங்க. நேற்று நள்ளிரவு வரைக்கும் மிகப்பெரிய அளவான ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டது. சில நேரங்களில் கண்ணீர் புகை தரகை அல்லது கண்ணீர் புகை பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இன்னும் முழுமையாக வெளிவரல. இந்த பதட்ட நிலைமை இன்னும் கொஞ்சம் அதிகரித்திருந்தது. கைதிகளுடைய உறவினர்கள் மகர சிறைச்சாலையினுடைய பகுதிகளை அதிகமாக சேர்ந்ததன் காரணமாக இந்த நிலைமையை கட்டுப்படுத்துறதுக்கும் அதிகளவான போலீசார், இராணுவத்தினர் பயன்படுத்தப்பட்டாங்க. இதற்காக நேற்றைய நாளில் வேறு ஏதாவது பெரிய அளவான கலவரங்கள் நடக்காமல் தவிர்ப்பதற்கும் மக்கள் நடமாட்டத்தை குறைப்பதற்கும் போலீஸ் ஊரடங்கு சட்டம் மறு அறிவித்தல் வரை போடப்பட்டது. ஆனால் இன்று மதிய வேளையில இந்த போலீஸ் ஊரடங்கு சட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மகர சிறைச்சாலையினுடைய நிலைமை முற்றுமுழுதாக கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவிச்சிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், போலீஸ் ஊடக பேச்சாளர் நேரடியாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது கூறிய விஷயம் சொன்னா,
இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான நிலைமைதான். காரணம்னு சொன்னா ஆரம்பத்திலே இது உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டது. ஆரம்பத்தினுடைய அந்த இடத்துல தான் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகினது. அதுக்கு பிறகு எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்கல. முழுமையான கட்டுப்பாடு இப்பொழுது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது சிறை கைதிகள் எல்லாருமே தங்களுடைய இடங்களுக்குள் வைக்கப்பட்டிருக்காங்க. அதுல எல்லா ஒழுங்குகளும் இப்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த சிறைச்சாலையிலிருந்து 104 கைதிகள் இப்பொழுது வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. அதோடு மட்டுமில்லாமல் நாட்டில் இருக்க மற்ற சிறைச்சாலைகளுடைய பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்ற சிறைச்சாலைகளுக்கும் அதிகமான பாதுகாப்புகள் மேலதிகமாக வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது. இந்த சிறைச்சாலைக்குள்ள கிட்டத்தட்ட 1000 பேர் தான் சாதாரணமாக தடுத்து வைக்கலாம். ஆனால் 4000க்கும் அதிகமான சிறை கைதிகள் இதுக்குள்ள தங்க வைக்கப்பட்டிருப்பதாக அல்லது தடுத்து வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதுவும் சரியான கணக்குகள் வெளியாகல. இன்று சமூக வலைத்தளங்கள்லையும் செய்தி ஊடகங்களையும் வெளியான கணக்குகள் அடிப்படையில் இந்த அளவு அங்கு கைதிகள் இருக்காங்க. அளவுக்கு அதிகமான கைதிகள் மஹர சிறைச்சாலையிலையும் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இலங்கையில் இருக்கின்ற சிறைச்சாலைகளில் மிக முக்கியமான சிறைச்சாலைகள் ஒன்று மஹர சிறைச்சாலை. கண்டி A1 பாதையில இது இருக்கு. கம்பஹா பிரதேசம் அந்த பாதையில போறவங்களுக்கு தெரியும். இந்த மஹர சிறைச்சாலை கண்டி பாதையில் இருக்கிறது. இந்த சிறைச்சாலையில இடம்பெற்ற இந்த அசம்பாவிதம் தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதோட இன்னொரு முக்கியமான தகவல் இன்று மாலை வேளையில வெளியாக இருக்கிறது. வரப்போற அதாவது நாளைக்கு 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஆகிய பிரதேச நாட்கள்ல கைதிகளை உறவினர்கள் பார்வையிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயம் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த கால கணக்கெடுப்புகள்ல சிறைச்சாலைகள்ல இருந்து உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை தொடர்பான கணக்கெடுப்பு வெளியாக இருக்கு. அதாவது இந்த பதட்டமான சூழல் கலவரத்துல உயிரிழந்தவங்க இல்ல, இதுவரைக்கும் கடந்த 5 வருஷ காலத்துக்குள்ள 1021 பேர் உயிரிழந்திருக்காங்க. வேறு காரணங்களால, சுயஈனம் இல்லாம இந்த மாதிரியான காரணங்களால 1021 பேர் கடந்த 5 வருடங்கள்ல சிறைச்சாலைகள்ல இருந்து உயிரிழந்திருப்பதாக ஒரு கணக்கெடுப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இதோட இன்றைய நாள்ல காலி சிறைச்சாலையிலிருந்து ஒரு சிறை கைதி தப்பி சென்றதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. கணக்கெடுப்புகள் மூலமாக இவர் தப்பி சென்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர் மதில் பாய்ந்து தப்பி சென்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் வீடுகளில் கொள்ளை, திருட்டு ஆகிய சம்பவங்கள்ல கைதாகி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தவர். இவர் ஏற்கனவே தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த காலத்திலையும் தப்பி போயிருக்காரு. திரும்பவும் கைது செய்து அவரை சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் மீண்டும் தப்பி சென்றிருக்காரு. இவரை கைது செய்யும் நடவடிக்கைகள் இப்பொழுது நடந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. நோபூட் பிரதேச செயலாளர் பிரிவுக்குள்ள அஸ்வஸ்ம தொடர்பான மிக முக்கியமான மோசடி சம்பந்தமான 2 கைது நடவடிக்கைகள் கடந்த நாட்களில் ஏற்பட்டது. இந்த கைது நடவடிக்கையின் போது அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்காங்க. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, கடந்த 2023-25ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள இந்த அதிகாரிகள் அஸ்வஸ்ம நிதியை மோசடி செஞ்சாங்கன்ற குற்றச்சாட்டுல அவங்க கைது செய்யப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் இந்த அதிகாரிகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, தங்களுடைய சொந்தக்காரர்களுடைய வங்கி கணக்குகளில் அஸ்வஸ்ம உதவித்தொகையை அங்க முதலீடு செஞ்சுட்டு அல்லது வைப்பு செஞ்சுட்டு அங்கிருந்து அவங்களே இந்த பணத்தை மீள பெற்றிருக்காங்க. இப்படி 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டதாக கண்டறியப்பட்டு ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க. அதோட 2 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு இப்பொழுது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க. மேலதிகமான விசாரணைகள் நடந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. டெங்கு நோய் பரவல் கொஞ்சம் இப்பொழுது குறைய ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்பட்டாலும் 86,000க்கும் அதிகமானவர்கள் இப்பொழுது டெங்கு நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த கிழமையில உயிரிழப்புகள் பதிவாகல, 62 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. இப்பொழுது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த டெங்கு நோய் பரவல் கொண்டு வரப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. ஆனாலும் கூட இன்னும் டெங்கு நோயினுடைய தாக்கம் பல பிரதேசங்கள்ல இருப்பதாக அவதானிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் நடந்து வருது. முக்கியமான ஒரு சோதனை நடவடிக்கைகள் இப்பொழுது நாட்டில் நடந்து வருது. SLS முத்திரை பதிக்கப்பட்ட தலைக்கவசங்களை மட்டும்தான் விற்பனை செய்யணும். அதைத்தான் பாவனையாளர்களும் பாவிக்கணும். அதாவது மோட்டார் சைக்கிளில் நாங்கள் போகும்போது போடுற ஹெல்மெட் இனி தரமானதாக இருக்கணும். இப்போ நிறைய ஹெல்மெட்டுகள் இருக்கு, வித்தியாசமான ஹெல்மெட்டுகள், பாரமில்லாத இருக்கு, நமக்கு வடிவுக்கு போடுறதுக்கெல்லாம் நிறைய ஹெல்மெட்டுகளை பயன்படுத்துகிறோம். இது எல்லாமே இப்பொழுது சோதனை நடவடிக்கைகள் மூலமாக அகற்றப்படுது. காரணம்னு சொன்னால், கடந்த நாட்களில் விபத்துக்களால் அதிகமான உயிரிழப்புகள் இந்த மோட்டார் சைக்கிளால தான் நடக்குது. அதுவும் ஹெல்மெட்டால பயங்கரமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கு. எனவே
எனவே தரமற்ற ஹெல்மெட்டுகள் பலதரப்பட்ட இடங்களில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இதன் காரணமாக இப்பொழுது ஹெல்மெட்டுகளுடைய தரம் பற்றி நாடு முழுவதும் பரிசோதனைகள் நடக்குது. ஹெல்மெட் விற்கிற கடைகள் SLS இல்லாத சான்றிதழ் இல்லாத ஹெல்மெட்களை இனி விற்க முடியாது. அதே போல பயனாளர்கள், அதாவது மோட்டார் சைக்கிள் பாவனையாளர்கள் கூட அந்த மாதிரியான ஹெல்மெட்களை பயன்படுத்த முடியாது. எனவே இந்த விஷயத்துல கவனமாக இருங்க. இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.